Hello viewers, welcome to Systematic Learning. நாம இந்த வீடியோ லெக்சர் மூலமா cellular constitution லைனப்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ்ல. வாங்க மைட்டோகாண்ட்ரியா பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியோட ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியாவே. இதே நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு கூட சொல்லுவோம். அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியா பாத்தீங்க அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனலே. இது யூகாரியோட்டிக் செல்ஸ்ல இருக்கிற சைட்டோபிளாசம்ல தான் இருக்குமே. மைட்டோகாண்ட்ரியோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ராட் ஆர் ஓவர் ஷேப்ல தான் இருக்கும். இதோட சைஸ் வந்து 0.5 to 1 நியூமீட்டர். இந்த மைட்டோகாண்ட்ரியா சுற்றி பைலேயர் மெம்பரேன் கவர் பண்ணி இருக்கும். அதில் அவுட்டர் பார்ட் ஆர் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்குள்ள அசிடைல் கோயோ சிந்தேஸ் அண்ட் கிளிசரால் பாஸ்பேட் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ்ங்கிற என்சைம்ஸ்லாம் இருக்கும். அவுட்டர் மெம்பரேனுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்னர் மெம்பரேன். அது வந்து ஷெல்ஃப் மாதிரி ஃபோல்டர் டைப்ல அரேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் வந்து கிறிஸ்டே. இது இன்னர் மேட்ரிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்டேக்குள்ள நிறைய என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கும் ஏடிபி சிந்தசிஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுமே. இந்த கிறிஸ்டேல பிரசன்ட் ஆகியிருக்க என்சைம்ஸ்னால நம்ம இதையே ரெஸ்பிரேட்டரி செயின் சிஸ்டம் ஆர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கூட சொல்லலாம். ரெஸ்பிரேட்டரி செயின் சிஸ்டம்ல இருக்கிற என்சைம்ஸ் அண்ட் அதர் ப்ரோட்டீன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மொத்தமா 5 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ், செகண்ட் வந்து NADH, third cytochrome oxidase, fourth cytochrome C, and finally ATP அதாவது adenosine triphosphate synthase அப்படிங்கிற மொத்தமா 5 எசென்ஷியல் என்சைம்ஸ் அண்ட் அதர் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி செயின் சிஸ்டம்ல இருக்கு. நாம இனி பார்க்க போறது மைட்டோகாண்ட்ரியோட ஹிடன் ஃபேக்ட்ஸ் பத்தி தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நியூக்ளியஸ் தவிர டிஎன்ஏ வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆர்கனல் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது நம்ம மைட்டோகாண்ட்ரியன் தான். அண்ட் நிறைய என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ்லாம் பண்றதுக்கு அது முக்கியமாக தேவையும் கூட. மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கன் கூட சொல்லலாம். இவ்வளோ நேரமா நம்ம மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக நம்ம ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி, நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி, அப்புறம் அப்போப்டோசிஸ் அண்ட் ஃபைனலாக ஸ்டோரேஜ். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி. மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவோம். ஏன்னா செல்லுலர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவைப்படுற எனர்ஜியை நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸை டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் மூலியமா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பண்றப்போ வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூடவே எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை ஸ்டோர் பண்ண வச்சு அந்த எனர்ஜியை பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி ஃபங்க்ஷனை பத்தி பார்க்கலாம் வாங்க. ரெஸ்பிரேட்டரி செயின்ஸ் தான் ஏடிபி சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏடிபி சிந்தசிஸ் பண்ண ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் ப்ராசஸ்ல கிடைச்ச ப்ராடக்ட் வச்சு தான் பண்ண போறோமே. நம்ம கிட்ட ADP அதாவது அடினோசின் டைபாஸ்பேட்ங்கிற காம்பவுண்ட் இருக்கும். அதில் இந்த பாஸ்போரைலேஷன் காம்பவுண்டை ஆட் பண்றது மூலியமா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அதாவது ATP ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ADP எல்லாம் எந்த செல்ஸ்க்கு வேணுமோ அங்க ரீச் ஆகி அகைன் பிரேக் டவுன் ப்ராசஸ் மூலியமா ATP வந்துட்டு ADP-யா கன்வெர்ட் ஆகும். நம்ம இப்போ 2 ஃபங்க்ஷன்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அப்போப்டோசிஸ்ங்கிற ஃபங்க்ஷன் தான். வாங்க அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் ட்ரிகர் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே நம்ம மைட்டோகாண்ட்ரியா வந்து சைட்டோக்ரோம் சிங்கிற ஒரு காம்போனண்ட்டை சைட்டோபிளாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து APAF1 அண்ட் PROCAPS9 கூட இன்ட்ராக்ட் ஆகி கெப்பாசிஸ் கேஸ்கேட் பாத்வே மூலியமா அப்போப்டோசோம் ப்ராசஸை இனிஷியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மைட்டோகாண்ட்ரியா ஃபிஷன் ரியாக்ஷன் மூலியமா அடிஷனல் ப்ரோ அப்போப்டோட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் SMAC, டைப்ளோ அண்ட் AAF ரிலீஸ் பண்றது மூலியமா செல்ஸோடைய DNA பிரேக் டவுன் பண்ணி செல் டெத் அக்கர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இதோட 3 ஃபங்க்ஷன்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போறது ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்க போறோமே. வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம மைட்டோகாண்ட்ரியா கால்சியம் அயன் ஸ்டோர் அண்ட் ரிலீஸ் பண்றது மூலியமா கால்சியம் ரெகுலேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்புறம் மெட்டபாலிக் இன்டர்மீடியட்ஸையும் தேவைப்படுறப்போ ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அது கூடவே அயன் காம்பவுண்ட்ஸையும் செல்ஸோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி ரெகுலேட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி ATP-யும் எக்ஸஸா இருக்கிறத ஸ்டோர் பண்றது மூலியமா ஸ்டோரேஜ் ரிசர்வாயரை ஆக்ட் பண்றாங்க. நம்ம மொத்தமா இந்த வீடியோ லெக்சர் மூலியமா 4 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பார்த்து முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதையே அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.